ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போ நம்ம ஹீரோ தீபக் வந்து கால் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு போன பையன் இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, இப்போ தீபக் போய் அவங்களோட பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, வேலை முடிஞ்சதும் இந்த பிச்சைக்காரங்களை எல்லாத்தையும் கொல்றது தான் என்னோட பிளான் அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவோட டர்ன். அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. இப்போ வேலை முடிஞ்சதும் மற்றவங்கள மாதிரி நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு போய் கொல்ல ட்ரை பண்ண, இப்போ தீபக் வந்து அந்த அடியாளுக்கு கால் பண்ணுறாங்க, இன்னும் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகல, அவனை தயவு செஞ்சு கொலை பண்ணிடாதீங்க, அப்படியே கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பாவமாக உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோன்லேருந்து நம்ம ஹீரோ தீபக்கு கால் பண்ண, அதனால நம்ம ஹீரோனோட ஃபோன் சிக்னலை வச்சு அவங்க வீட்டுக்கு ட்ரேஸ் பண்ணி வந்து ஹீரோவை பற்றி விசாரிக்கிறாங்க. ஹீரோ கூட இருந்த அந்த குஷ்புங்கிற பொண்ணையும் அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட, அப்படியே ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ தீபக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கேருந்து யாரையுமே காண, பொண்ணு குஷ்புவையும் காண, அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் செதறி இருக்கு. பட் அதுக்கு நம்ம தீபக் வந்து அந்த அடியாளுக்கோட பேசுறதை பார்த்து, இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியாளுங்கிட்ட எல்லாம் மாட்டி ஒரு வழியை தப்பிச்சு நம்ம ஹீரோனோட ஹாஸ்டலில் வந்து விழுக, நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாற்றுறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லான்னு பார்த்தா, அவங்க பிச்சைக்காரங்கன்னு சொன்னதுனால யாருமே நம்பாமல் அவங்க மேலே எல்லா கேஸும் எழுதி விட்டுறாங்க. நியூஸ் பேப்பரில் அந்த பிஸ்னஸ் மேனோட ஃபோட்டோ பார்த்துட்டு இவனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்த வீட்டுக்கு போய் அந்த லஞ்சம் கொடுத்தாங்களோ அங்கே இருக்க எல்லா காசையும் அந்த போலீஸ்கிட்ட காட்ட, நம்ம ஹீரோ அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த இடத்துல தீபக்கும் அவங்களோட அடியாளுங்களும் வந்துடுறாங்க.